உங்கள வந்து உங்களுக்கு உங்க முன்னாடியோ, இல்ல உங்களுக்கு பின்னாடியோ யாராவது உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்க சினிமாவுக்கு வந்ததுனால? கேப்டன் தான் அதில் டேரக்டரு, ம். ப்ரொடியூசரும் அவங்க தான். ஓகே. இப்போ அந்த சம்பவம் பண்ணி தான் எனக்கு மாப்பிள்ளையா அந்த படத்தில் நடித்தார். ஒரு விஜயகாந்த் தான் எனக்கு டேரக்டராக இருந்திருக்காரு. லாஸ்ட்டாக அந்த படம் தான் அவங்க எடுத்தது. 9 மணி ஸ்பாட்டில் இருக்கணும். 9லேருந்து 9:10 வந்தாலும் ஒரு தடவை வார்ன் பண்ணுவார். இந்த சார் லேட்டாக வந்துட்டீங்க, நாளையிலேருந்து அப்படி வரக்கூடாது பாரு, நமக்கு அது கூச்சமாக இருக்கும். ஒரு நாள் வந்து விஜய் சார் சொல்றாங்க, "அண்ணே வாங்க நீங்க என் கூட வந்துட்டு பக்கபலமா இருங்கன்னா என்ன பண்ணுவீங்க?" ஒரு ஸ்டார் இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் கூட மாட்டாங்கம்மா. ஒரு துப்பாக்கியில் ஒரு குண்டு தான் இருக்கும். எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னது பவர் ஸ்டார் கூட வனிதா மேம் மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பார்த்தாங்களா? தெரியும் நல்லா அவங்களுக்குலாம் தெரியும். என்ன நடந்தது? இல்லை இது வரைக்கும் நான் ஒரே டேக் தான் எடுத்திருக்கேன். அப்படியா? சந்தானமே லட்டு படத்துலேயே சொல்லுவார், பல டேக் வாங்கினாப்ல சடே பாரு டேக் ஆர்டிஸ்டா உன்னை கேள்வி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டு அவர் பாரு டேக் எடுத்துக்கிட்டே இருக்காரா டே என்ன செய்யாருன்னு எவ்வளோ தூரம் சொல்லுவார். ஏதோ கடவுளுடைய கிஃப்ட்டு தான். ஹாய், நான் தான் உங்களுடைய ரவீனா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னாலே அப்படி அதிருதுல அப்படின்னு ஸ்டார், பவர் ஸ்டார் வாங்க நிறைய பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா நல்லா சார் இருக்குமா. உங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு கிராமத்துல இருந்தோ இல்ல வந்து சினிமா பின்புலமோ இல்லாம ஒருத்தவங்க சினிமால நடிக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களால அது முடியும்னு நினைக்கிறீங்களா? அது இப்போ உள்ள காலகட்டத்தில் முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க தலையில் என்ன இது இருக்கோ அதான் நடக்கும். இல்ல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா இப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷன் சொல்லுவோம்ல, டாக்டர் இருக்கவங்க பையன் டாக்டர், ஆமாம். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம சினிமா இருக்குதோ அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அவங்க டைரக்டரா இருக்காங்க, அவங்க பொண்ணோ பையன் தான் வருவாங்க. இவங்க ப்ரொடியூசரா இருக்காங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள தான் சினிமால நடிக்க வைப்பாங்க. இப்படியான ஒரு பார்வை இல்லை தானே இல்லை போயிட்டு இல்லை இருக்கு. அந்த மாதிரி இது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பேர் பெரிய ஆக்டர் இருக்காங்க, ம். அவங்க பையனோ பொண்ணோ வர முடியல. ம். எவ்வளோ டேரக்டர் பையன் இருக்கான் வர முடியல. ம். இது எப்படின்னா ஒரு பிராப்தம் தான். சினிமாலங்கிறது ஒரு பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும். எல்லாருமே வர முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. இது சூப்பர். என்னுடைய கணிப்பு. ம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்களுமே சினிமா பின்புலம் இல்லாம வந்தவங்க தானே. அதான் டைம் நமக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கணும். இது ம். பெரிய ஒரு கலை குடும்பங்கிறது இது ஒரு பெரிய பொக்கிஷம். ம். இந்த ஃபீல்டில் நிற்கணும். இப்போ கடலில் எத்தனையோ பேர் நீந்துறாங்க. அதில் ம். பிழைக்கிறவங்க பாதி பேர் தான். கடலில் முழுவதும் எத்தனையோ பேர். அது மாதிரி சினிமாங்கிறது ஒரு கடல். இதில் நீந்தி வர்றது தான் பெரிய கஷ்டம். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ஏதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? அந்த சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா? இல்லை இல்லை அதெல்லாம் இக்கட்டான சொன்னல. சினிமாவில் பேர் புகழ் தான் வாங்கியிருக்கிறேன். எந்த கஷ்டமும் பட்டது கிடையாது. இல்லை சினிமாவில் நான் எந்த கஷ்டமே இப்ப இதுவரையும் நெறைய பண்ணல. பேர் சொல்லுவாங்க, சினிமாக்குள்ள போனதுனால வந்து என் வாழ்க்கையவே தொலைச்சுட்டேன். அதெல்லாம் சும்மாம்மா. என்ன சார் பொசுக்குன்னு சும்மான்னு சொல்லிட்டீங்க? சும்மா என்னை பொறுத்த மட்டும் சினிமாவில் வந்தவங்கலாம் ஜெயிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆ, ஓகே. நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகே. அதில் நான் சினிமாவில் என் லைஃப் கெடுங்கிறது அது வேணா பெண்கள் வேணா அந்த மாதிரி சொல்லலாம். ஏதாவது ஏமாந்து இருக்கலாம். ம். வழி தெரியாம ஒரு தவறுதலான. ஒரு வழி தெரியாத ஒரு குருடன்ட்ட போய் வழி கேட்டவன் என்ன சொல்லுவான், அந்த பக்கம் போன கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி சினிமாங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட் அதான். அது வழி தெரியாம போறவங்கலாம் தப்பு பண்றது நம்ம ஒண்ணும் பண்ண அப்படிலாம் முடியாது. சொல்லக்கூடாது. தப்பு. ஓகே, ஓகே. நீங்க எந்த டைரக்டர் கிட்டயாவது திட்டு வாங்கி வந்து படத்த நடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லம்மா. நான் அந்த இல்ல. மாதிரி டேக் வாங்குனது உண்டா ஏதாவது இல்ல அதிகமா? ஒரே டேக் தான். ஒரே டேக், ஒரே சிங்கிள் டேக் தான். டேக் தான். ஆமா படத்தை கூட சங்கர் கூட நடிச்சா ஒரே டேக் தான். ம். அவரு ஸ்ரீராம் கேமராமேன் அவரே சொன்னார், ஆச்சரியப்பட்டார். நல்லா ம். பரவாயில்ல நல்லா பண்றீங்களே சார் அப்படின்னு. சினிமா மேல அவ்ளோ லவ் என்ன சார்? லவ் இல்ல இயற்கை கடவுளுடைய கிஃப்ட் தான். ஓகே, ஓகே. ஒரே டேக் தான். இது வரைக்கும் நான் ஒரே டேக் தான் எடுத்திருக்கேன். அப்படியா? சந்தானமே லட்டு படத்திலே சொல்லுவாரு, சேது நடிக்கிறார் இல்லையா ம். டாக்டர் அவரு பல டேக் வாங்கினாப்ல சடே பாரு டேக் ஆர்டிஸ்டா உன்னை கேள்வி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டு அவர் பாரு டேக் எடுத்துக்கிட்டே இருக்காரா டே ம். என்ன செய்யாருன்னு எவ்வளோ தூரம் சொல்லுவார். ம். இந்த மாதிரி எனக்கு ஏதோ கடவுளுடைய கிஃப்ட் தாம்மா. சூப்பர் சார், சூப்பர். உங்கள வந்து உங்களுக்கு உங்க முன்னாடியோ, இல்ல உங்களுக்கு பின்னாடியோ யாராவது உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? நீங்க சினிமாவுக்கு வந்ததுனால? நிறைய பேர் பேசியிருக்காங்கம்மா. நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய டிவி சேனல் வருது, பேப்பர்ல வருது. அதெல்லாம் நான் கேர் பண்ண மாட்டேம்மா. ஓகே. அதுல ஏதாவது உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இல்ல விஷயம்? வந்தாலும் நான் அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். சரி ரைட்டு. எனக்கு இப்ப எப்படி எந்த அளவுக்கு நம்ம பேர் புகழ் பேப்பர்ல, டிவில வருதோ, அந்த அளவுக்கு நம்ம பேர் புகழ் நான் கெடுக்கிற மாரி இருந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டேன். சரி ம். நம்மள வச்சு நெறைய பேர் அத வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ம். ம்.
சரி பண்ணட்டும், அதனால என்ன இருக்கு? ஓகே. நம்மள திட்டினாலும் மக்களுடைய பரவால்ல. மனசுல இடம் பிடிச்சிட்டோம். என்னன்னாலும் நீ போட்டுக்கோ, என்னன்னாலும் ம். எடுத்துக்கோ. அதை ம். பத்திலாம் நான் கேர் பண்ண மாட்டேன். கேர் பண்ணவே இல்ல. கேர் பண்ண நீங்க பார்த்திருப்பீங்க சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து வனிதா மேம் கூட வந்து மேரேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பெரிய வைரல் ஆனுச்சு. எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னது பவர் ஸ்டார் கூட வனிதா மேம் மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது? இல்ல அது சினிமா பிக்கப்புங்கிற படத்துக்கு போட்டோ ஸ்டில் எடுத்தோம். ஓ! மூவிக்காக எடுத்த மூவிக்கா ஸ்டில். எடுத்ததுல அதுல ஒரு சீன் தாலி கட்டுற மாதிரி ஒரு சீனு. அதை வந்து அவங்க ட்விட்டர்ல போட்டு விட்டாங்க. ஓகே, அது ஓகே. வைரல் ஆகி போச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி படம் தான், சினிமா ம், தான். ம். ஓகே. ஆனா பாக்குறோம் கண்ணோட்டம் தான் தெரியுமா ம். உங்களுக்கு? கண்டிப்பா, ஒண்ணுன்னா கண்டிப்பா. ரெண்டுன்னா சொல்லுவாங்க. ம். ஆனா உண்மையா கல்யாணம் ஆனா கூட அவ்வளவு பப்ளிசிட்டி இல்ல. 3,50,00,000 பேர் பார்த்திருக்காங்க. ஓகே, ஓகே. அது ஒரு வேளை வனிதா மேம்னால அப்படி எல்லாரும் பார்த்திருந்திருக்கலாம். பவர் ஆமா, ஆமா. ஸ்டார்ன்னோன இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஃபயர் ஆயிருக்கும் அங்க. அது ஒரு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அப்ப நெறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா? உங்ககிட்ட யாராவது ஆமாம் கேட்டேன். இப்போ சினி ஃபீல்டுக்குள்ள இருக்க யாராவது அப்படி வந்து அத உண்மைன்னு நம்பி கால் பண்ணி இல்ல கேட்டாங்களா? சினிமா இருக்கிறவங்கலாம் அப்படி நம்ப மாட்டாங்க. ஏன்னா ம், இதெல்லாம் வதந்தி பொருளின்னு தான். மத்த ம், வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல. ம், ஏதோ ம், ஊருக்கு போறோம், திருச்சிக்கு இங்க மதுரை போகும்போதெல்லாம் கேட்பாங்க. இது மாதிரி அதெல்லாம் இல்லைங்க, சினிமா தாங்க அப்படின்னு. அதுக்கு ம். ஒரு பிரஸ் மீட்டிங்கே கூப்பிட்டு குடுத்துட்டோம். அது தவறான ஒரு ஓ! செய்தி. பிரஸ் மீட் கூப்பிட்டு குடுக்குற ஆமா, அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமா. பயங்கரமாயிடுச்சு. அச்சச்சோ! பயங்கரமா இதான் வைரலுங்கிறேன். இங்க வீட்டு வாசலே 10, 15 பிரஸ்லாம் வந்துட்டாங்க. ஓ! ரொம்ப எல்லாரும் இதாகி உண்மைய போச்சு. நெனச்சுட்டாங்க. ஆமா. ஓகே. இது உங்க மிஸ்ஸஸ் அ மிஸ்ஸஸ் பார்த்தாங்களா? தெரியும் நல்லது. அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஓகே, ஓகே. சினிமா தான். ம், ம். இது சும்மா ஸோ ஒரு பொருள். தெரியுன்றதுனால அவங்களுக்கு ஆ, பெருசா தெரியல. இப்போ உங்களுக்கு டாட்டர்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்கம்மா இப்ப இருக்காங்க. அவங்க வந்து சினிமாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அவங்க வரலன்ட்டாங்க. நான் கேட்டேன். இல்ல நீங்க கேட்டு அவங்க வரலைன்னே இல்ல சொல்ட்டாங்க. வரலன்ட்டாங்க. டாடி வேணாம். அ. உன்னுடைய லைன் வேற, எங்க லைன் வேற. ஓகே, ஓகே. அதனால நாங்க சினிமால நடிக்கல. சினிமா பக்கமே வரல. வரலன்னா சரி ரைட் பரவாயில்லம்மா. ஏன்னா இப்போ யாரையுமே உங்களோட உங்க குழந்தைங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும்ல. ஆமா. கண்டிப்பா, ஸோ வந்து கண்டிப்பா. நீங்க எங்கேயாவது அவங்க கூட போகும்போது உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுருப்பாங்களா? இல்ல தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப நெறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹேப்பியா இருக்கும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? உங்க படத்த பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்களா? குடுப்பாங்க, குடுப்பாங்க. அப்படியா? என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் நடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணுங்க டாடி. நல்லா இருக்கு. ஓகே, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி, ஆமா, ஆமா. இப்போ சினிமாவ பத்தி நீங்க வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்லுவீங்க? சினிமா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. சினிமாங்கிறது அதான் சொல்றேன்ல, பெரிய கடல் இது. ம், இதுல நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நெறைய விஷயங்கள் அனுபவம் கிடைக்கும். ம். அதனால சினிமாங்கிறது அது ஒரு பெரிய ஒரு இது என்ன சொல்றதுன்னு தெரியல. கடல் அவ்வளோதான். கடலுக்கு மிஞ்சியது ஒன்றும் இல்ல. ஒரு ஒரு நாள் வந்து விஜய் சார் சொல்றாங்க, "அண்ணே வாங்க நீங்க என் கூட வந்துட்டு அரசியல்ல இருங்க. எனக்கு பக்கபலமா இருங்கன்னா" என்ன பண்ணுவீங்க? ஆ. அந்த காலகட்டத்துல வரும்போது அவர சுத்தி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நம்மள ஒரு ஆளாவே அவருக்கு தெரியாது. ஓ! இருந்தாலும் எட்ட இருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி நம்ம தம்பி ம். அப்படிங்கிற அந்த ஒரு இது. பட் கூப்ட்டா போவீங்களா? கண்டிப்பாம்மா. கூப்பிட்டா போலாம். அரசியலுக்குலாம் என்ட்ரி குடுத்துருவீங்க அப்போ. அதெல்லாம் குடுத்துடலாம். ஏன்னா சினிமா. ஒரு ஸ்டார் இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் கூட மாட்டாங்கம்மா. ஒரு துப்பாக்கில ஒரு குண்டு தான் இருக்கணும். OMG அப்படி வர்றீங்க வழிக்கு. இப்ப அவரு சிஎம் ஆயிட்டா ஒரு வேளை மந்திரி, கிந்திரி, இல்ல, பெரிய இல்ல. அமைச்சர் பதவி இந்த மாதிரி தான் குடுக்குறதுக்கு. அதாம்மா அந்த இடத்துக்கு நான் இன்னும் போலம்மா. அப்படிலாம் நினைக்கல. நம்ம சினிமாக்காரங்க நம்ம கட்சி ஆரம்பிச்சு, நம்ம ஃபேமிலி தானே அவங்கலாம். ம். நல்லா வந்தா நமக்கு ஒரு பெருமை தானே. ஓகே. ஆனா வந்து இப்போ சினிமாவா, அரசியலான்னு வந்தா எத சூஸ் பண்ணுவீங்க? அதான் சொல்றேன்ல, எது எப்ப நடக்கும், எப்படி நடக்குன்னு யாருக்குமே நமக்கு தெரியாது. ஒரு மைண்ட் செட் இல்ல இருக்கும்ல. நான் அந்த அதுதான். மாரி நினைக்கலம்மா. அப்ப இப்ப நம்ம அரசியல் பத்தியே நீங்க யோசிக்கல. இப்ப நம்ம ரைட். சிஎம் கூட இப்ப இருக்காரு, ம். தளபதி சாரு. அவரு கூட சினிமால ஆரம்பத்துல படம் பண்ணாரு. இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. ம். அவங்க தம்பி சின்ன ஒரு உதயநிதி இருக்காரு. அவரு கூட நானும் அவரும் மனிதன் ஒரு படத்துல பண்ணோம். அப்படியா 2 பேரும் ஆமா. சேர்ந்து ஆமா, பண்ணியிருக்கீங்களா? ஆமா. மனிதன் படத்துல பண்ணியிருக்கோம். ம். சினிமால இருக்கவங்க தான் இப்ப ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆளப் போறாங்க. ஓகே, ஓகே. உங்களுக்கு நீங்க நெறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருப்பீங்கல்ல? ஆமா. நீங்க நடிச்சு ரொம்ப விரும்பி, இவங்க கூட நடிக்கும்போது நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். செட்ல சிரிச்சுட்டே இருப்போம் அப்டின்னா யார சொல்லுவீங்க? 2 பேர் சொல்லுவேன். ஒண்ணு மனோரமா. ம். அவங்க மனோரமாவா? ஆமா ஆட்சியோட நடிச்சதுல நல்ல அனுபவம் இருக்கு. ஓகே, ஓகே. அப்புறம் வடிவுக்கரசி அம்மா. அவங்க சொல்லுவாங்க, "நான் எத்தனையோ ஸ்டாரோட நடிச்சேன். இருந்தாலும் பவர் ஸ்டார் கூட நடிக்கணும், நான் குடுத்து வைக்கணும்." அவ்வளோ பெரிய சீனியர் அவங்க. ஆ. அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்டி சொன்னாங்களா? பவர் ஆமாமா. ஸ்டார் கூட நடிச்சது ஆமா, ரொம்ப ஆமா. ஹேப்பியா இருந்துச்சுன்னு. ஆமா. ஸோ இப்ப மனோரமா அம்மா கூட என்ன படம் நடிச்சிருந்தீங்க? பேராண்டின்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல.
அதான் அவங்களுடைய கடைசி படம். அப்படியா? ஆமாம் ஆமாம், டீனர் அவங்க வீட்டில் வச்சு தான் ஷூட்டிங்லாம் போச்சு. ஓகே, ஓகே. நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவங்க கூட ஒரு 2-3 நாள் பண்ணேன். ம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். வடிவேல் சார் கூட ஏதாவது மூவி இல்லை பண்ணியிருக்கீங்களா? பண்ணலம்மா. விஜய் சார் கூட? இல்லை விஜய் சார் கூட இப்போ என்ன இனி பண்ணல. விஜய் சார் கூட நினைச்சாலும் மூவி பண்ண முடியாதே. அப்படி இல்லை, திடீர்னு மாறலாமா, மனசு தானே. ஏமா ஏ ஏதாவது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு கோர்ட்ல ஓரமா ஆர்டரா போட்டாங்க நடிக்கூடாது கிடையாதுல்ல. கோர்ட்ல ஆர்டர் போடல. பட் அவரே ஸ்ட்ரிக்ட்டா அவருக்குள்ள ஆர்டர் போட்டுக்கிட்டார்ல. நம்ம மாறலாமா, ம். திடீர்னு கூட மனநிலை மாறலாம். வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து படம் இது பண்ணுவீங்க. மாறலாம். ம். அது நடிக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ம். சொல்றேன், மனுஷனுடைய சூழ்நிலை யார் எந்த நேரத்தில் என்ன சொல்றான்னு தெரியாது. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நெறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல. ம், ம். ஸோ இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி ஹர்ட்டா இருந்தது. இல்லை இல்லை, எல்லா டேரக்டரும் பிடிக்குமா, ஒரு ஒரு டேரக்டர் கேள்வியே முடிக்கல பார்த்தீங்களா? அதுக்கு இல்லைம்மா, ஒவ்வொரு டேரக்டர் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ம். இப்போ சங்கர் சார் எடுத்து அவர் ஒரு வியூவில் பண்ணாரு. ம். கவன் சார் எடுத்து அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணாரு. ம். இப்போ பாலா சார் கூட பண்ணேன். ஆனால் ம். பண்ண போனேன், அதுக்குள்ளே எனக்கு லட்டு படம் வாய்ப்பு வந்தனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே. அதனால் ஒவ்வொரு டேரக்டரும் ரொம்ப அற்புதமானவங்க. அதுவும் தமிழ் டேரக்டர்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பொக்கிஷன்னு சொல்லலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து நெறைய படங்கள் நீங்க ஆரம்ப காலகட்டத்துல எடுத்து, ஆமாம் அத வந்து பாதியில அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு ஆமாம். சொன்னீங்கல்ல. என்ன ரீசன்க்காக? ரீசன் சொல்ல முடியாது. ம். எடுத்துக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு வேறு படம் கூப்பிடுவாங்க. ம். சரி இந்த படத்தை முடிச்சு அதில் போகலாமா, அதில் நடிக்க முடியாது. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து சகாப்தம்னு ஒரு படம் பண்ணேன். இவர் ம். விஜயகாந்த் சார் தான் கேப்டன், தான் அதில் டேரக்டரு, ம். ப்ரொடியூசரும் அவங்க தான். ஓகே. இப்போ அந்த சம்பவம் பண்ணி தான் எனக்கு மாப்பிள்ளையா அந்த படத்தில் நடித்தார். ஓ! ஆமாம். அவர் அவங்க மேடம் பிரேமலதா மேடம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வருவாங்க. அவர் விஜயகாந்த் தான் எனக்கு டைரக்டராக இருந்திருக்காரு. லாஸ்ட்டாக அந்த படம் தான் அவங்க எடுத்தது. என்ன சகாப்தம். சகாப்தம். சூப்பர். உங்களோட ம். மூவி. நீங்க ஆக்ட் இல்லை பண்ண இல்லை, அவங்க மூவி. சாரே நடிச்சதா? சார் எடுத்தது, டைரக்ட் எடுத்தது. ஓகே. அதுல ஆக்ட் பண்ணது? ஆக்ட் பண்ண நான் பண்ணேன். அவர் சன்னு பெரிய பையன் பிரபாகரனா? பிரபாகர் இவர் சண்முக பாண்டியன். சமூக பாண்டி பண்ணார். ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு மாப்பிள்ளையா வந்தார். நான் ஆ. அவரோட தாய் மாமன் அவர் தான். ஓகே, ஓகே. எல்லாம் பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங்கு. சூப்பர். இல்லை சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் நடிச்சிட்டேன், நடிக்காத ஆள் இல்லை. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், ம். விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த தருணத்துல வந்து விஜயகாந்த் சார் இல்ல. இல்லை, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அப்ப அவர் கூட ஒர்க் பண்ண நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப பொக்கிஷமா ரொம்ப இருந்திருக்கும்ல? நல்லா இருந்துச்சு. அதாவது அது ஒரு தனி ட்ராக்னு சொல்லலாம். அவர் ம். கூட நடிக்கும்போது நடிக்கல. அவர் ம். படத்தில் நான் நடிக்கும்போது, அவர் டைரக்ஷனுங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, கரெக்ட் டயத்துக்கு வரணும். ம். 9 மணினா 9 மணி ஸ்பாட்ல இருக்கணும். ம். 9லேருந்து 9:10 வந்தாலும் ஒரு தடவை வார்ன் பண்ணுவாரு. "என்ன சார் லேட்டா வந்துட்டீங்க, ம். நாளையிலேருந்து அப்படி வரக்கூடாதும்பாரு." நமக்கு அது கூச்சமா இருக்கும். ஆமா. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி ஆமா. இருக்கும்ல? அதே மாரி ஒரு தடவை நான் மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டுருக்கும்போது கொஞ்சம் சட்னில உப்பு இல்ல. அப்ப ம். கேட்டாரு வந்து, "என்ன ம். சார் எப்படி சார் இருக்குன்னாரு." "சார் கொஞ்சம் லைட்டா உப்பு பத்தலைங்க." உடனே மாஸ்டர கூப்பிட்டு திட்டினாரு. "இந்த ஓ! மாரிலாம் இருக்கக்கூடாது. ம். என் படத்துல நடிக்க வராங்க. எந்த குறையுமே இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி மத்தியானம் லஞ்சுல வந்து வரிசையா பார்ப்பாரு. எல்லா இலையிலும் எல்லாமே இருக்கா? ஏதாவது ஒண்ணு இல்லையான்னு கூப்பிட்டு கேட்பாரு. அந்த மாரி ஒரு ம். அத எப்படி சார் ஒரு மாமனிதனா வாழ்ந்திருக்காங்க அது விஜயகாந்த் சார் அது இல்ல? அந்த அளவுக்கு அவரு வந்து சினிமா மேல அவ்வளோ ஈடுபாடு. ம். தொழிலாளர் மேல அவ்வளோ ஒரு அக்கறை. நம்ம ம். சாப்பிடுறது அடுத்தவங்க சாப்பிடணும். அதான் எம்ஜிஆருக்கு அடுத்து இவரு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப சினிமாக்காரன்லாம் ரொம்ப நேசிச்ச மனுஷன். ம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது மூலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா ஒரு அது கேப்டன் சார் கூட நான் அவருடைய டைரக்ஷன்ல லாஸ்ட் படம் நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இல்ல. ஸோ உடம்பு சரியில்லாம இருந்தாரு. ம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் பாவம். அவங்க மேடம் வந்து ரொம்ப அவருக்காக கஷ்டப்பட்டாங்க. அது கடவுளுடைய அமைப்பு தானம்மா. ம். இந்த காலகட்டத்தில இவங்க பிறக்கணும், இந்த காலகட்டத்தில போகணும்னு இருக்கும்போது யாரையும் தடுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா யாருமே தடுக்க முடியாது. பட் அவருடைய பிறப்பு, இறப்பு இழப்புன்றது எல்லாம் வந்து கடவுளுடைய கையில. நம்ம கையில எதுவுமே இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அப்ப வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நாங்க பொதுவாவே நெறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம். ம், விஜயகாந்த் சார் நல்ல மனிதர்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ம். ஆனா ரொம்ப கோவக்காரர்ன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருப்பாங்களா? இல்ல, கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்குமா. சூப்பர். கோவம்னா சும்மா கோவப்பட மாட்டார்ல. ம். ஏதாவது விஷயங்கள் அவரு எதிர்பார்க்குற மாரி அந்த ஷாட் அமையாது. இல்ல எதிர்பார்க்குற மாரி அ அந்த இடத்துல டிசிப்ளின் இருக்காது. இந்த மாரி ம். சில விஷயங்களுக்குமே யாரா இருந்தாலும் சாதாரண இதா இருந்தாலும் எறும்பு கோவம்னா கூட கடிக்குது.
அதுக்கு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அவருடைய ஸ்டைலு அவர். ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே. இப்ப விஜயகாந்த் தமிழ்நாட்டுல கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அவர்லாம். கண்டிப்பா சார். ம். கண்டிப்பா. அத மறுக்க முடியாது. ஏன்னா ம். வந்து யாருமே பசின்னு இருக்கவே கூடாதுன்னு நெனச்ச கண்டிப்பா, கண்டிப்பா. மனிதர்கள்ல வந்து எனக்கு ரொம்ப விஜயகாந்த் சாரும் பிடிக்கும்மா விஜயகாந்த். ஏன்னா மெயினா பிடிக்கும் காரணம் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ற ஒரு பக்கம் இருந்தா, மறுபக்கம் வந்து மதுரைக்காரர். நானும் மதுரை. ஓஹோ! அதனால எனக்கு ஊருக்காரங்கனால ஒண்ணு ஊருக்காரனா சேர்ந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர. ரொம்ப ஓகே. அளவுக்கு அதிகமா பிடிக்கும். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப வந்து விஜயகாந்த் சாரோட சன் வந்து ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம்மா. ஸோ அத பத்தி உங்களுக்கு அப்டேட் ஏதாவது தெரியுமா? இல்ல பார்ப்பேன் விளம்பரம், பேப்பர், டிவிலாம் பார்ப்பேன். ம். நல்லா பண்றாரு. எதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில ஆமா படைத்தலைவன். படைத்தலைவன்னு ஒரு மூவி ஆமா, ஆமா. எடுத்திருக்கீங்க. படைத்தலைவன் பட் பேர் வச்சு இவங்க நடிகை குஷ்புட்ட போய் கதை சொல்ல போனோம். யார்கிட்ட? குஷ்பு இருக்காங்க இல்லையா குஷ்பு ஆக்டர். மேம். அவங்ககிட்ட போய் கதை சொல்ல போனோம். அப்ப ஓகே. அவங்க டைம் இல்லன்ட்டாங்க. எனக்கு நெறைய கால் ஷீட்டு கிடைக்கல. ம். அதனால இன்னொரு ட்ரிப் பண்றேன்னால அந்த படத்த அப்படியே கொஞ்சம் டிராப் பண்ணிட்டோம். ஆனா படத்தோட பெயர்லாம் வெளியிட்டிருந்தீங்க. ஆமா, ஆமா. படைத்தலைவன் வச்சு போஸ்டர்லாம் எடுத்தோம். ஓகே, ஓகே. ஃபோட்டோ ஸ்டில்லாம் எடுத்து நல்லா. இப்ப பண்ணீங்க. அந்த ஆல்பம் கூட இப்ப இருக்கு. என்ட்ட தான் இருக்கு. இன்னும் இருக்கு. இருக்கு. தெரியுமா இது விஜயகாந்த் இல்ல சாருக்கு? நான் சொல்லல. ஏன்னா நம்ம சன்னுக்கு? வந்து அவங்க வந்து ஒரு ஏன்னா ஒரு எத்தனையோ குடும்பத்த வாழ வச்ச மனுஷன். ம். நம்ம அத சொல்லினால ஒரு தப்பாயிறக்கூடாது. ஓகே, ஓகே. அதுக்காக நான் எதுவுமே படைத்தலைவன் விஜயகாந்த் படுத்த சாருக்கு வந்து பொருத்தமான ஒரு பெயர் அந்த ஆமா, படத்தோடைய ஆமா, தலைப்பு. அடுத்து உங்கள தான் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து நெறைய பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. கண்டிப்பா. சூப்பர் சார். ஆ, உங்க கூட ஆ வந்து சரி. பேசினதுல வந்து டைம் போனதே தெரியல. நெறைய விஷயங்கள் ம். வந்து இன்ட்ரஸ்டிங்கா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த அளவுக்கு கண்டிப்பா. நீங்க வந்து என்ன பேட்டி எடுத்து, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க் இன்னும் யூ. மேலும் மேலும் உங்க வியூவர்ஸ் நெறைய பேர் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் வரணும். இந்த மாரி ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் உங்கள வச்சு, அவங்கள நீங்க பேட்டி எடுத்து மக்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். மக்களுக்கு நல்ல கருத்துக்கள நீங்க எடுத்து சொல்லணும். உள்ளத உள்ளபடி யூடியூப் சேனல்ல சொன்னீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு ஆதரவு குடுப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நம்மகிட்ட கையில யூடியூப் இருக்கு, நம்மட்ட சேனல் இருக்குன்னு சொல்லி தவறான செய்தி போடாம, ம். இன்னைக்கு என்ன ஸ் செய்தியோ அத மட்டும் நீங்க அரசியலா இருந்தாலும், சினிமா இருந்தாலும், ம். பப்ளிக்கா இருந்தாலும் கரெக்ட்டா போடுங்க. ம். கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க் யூ. நன்றி, தேங்க் யூ. நன்றி, தேங்க் நன்றி. யூ சோ மச் சார்.